இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா கமல் அவர்கள் கடந்த ஒரு வாரங்களாக நடந்த விஷயத்தை இன்றைக்கி வந்து கேட்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். காரணம், பாலா அவர்கள் எல்லை மீறி ஆரி அவர்களிடம் சண்டையிட்டார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அவர் மைக்கை கழட்டி எரிஞ்சதாகட்டும் அல்லது தலைவாணியை வச்சு கீழே தரையில் அடித்ததாகட்டும் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து பாலா அவர்கள் செய்தார்கள். காரணம், ஆரி வந்து அவருக்கு நல்ல பேர் வெளியில் இருக்குங்கிறத அந்த கண்டஸ்டன்ஸோடைய பேரண்ட்ஸ் வந்து அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் செம்ம காண்டான பாலா அவர்கள் தொடர்ச்சியாக ஆரி அவர்களை கார்னர் பண்ணிக்கிட்டு இருந்தார். தேவையில்லாமல் ஆரியை கோவப்படுத்தி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரம்யா அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா ஆரி மேலே உள்ள அந்த வயிற்றெரிச்சல்னு சொல்லலாம். அந்த வயிற்றெரிச்சல்னால் எப்படியாவது இந்த ஆரியுடைய பேரை காலி பண்ணணுங்கிறதுக்காக பாலா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை நல்லா கேட்க விட்டுறாங்க. ஆனால் ஆரி வந்து அந்த கேள்விகளை கேட்க வரும்போது பல இடங்களில் ஆரியை வந்து உட்கார சொல்கிறாங்க. பல இடங்களில் ரம்யா பாலா அவர்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்ததை தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்கள் இன்றைக்கி வந்து பாலாவிற்கு ஒரு குறும்படம் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஏன்னா அவர் ஆரி பாலா சண்டையில் ஆரி அவர்கள் வந்து சாரி கேட்டார். உள்ளே இருக்கும்போது என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனால் பாலா அவர்கள் வந்து திரும்ப வந்து என்னை சோம்பேறின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு வெளியில் வந்து சும்மா வந்து வேணுமே ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தார். அதற்கு ஒரு குறும்படம் போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் போடலை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த க்ளீனிங் ஒர்க் பற்றி ஆஜித்துக்கிட்ட பேசினது, அந்த விஷயத்தில் வந்து பாலா ஒத்துக்கிறல, பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு திருப்பி பண்ணேங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு ஒரு குறும்படம் போடணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் ஒரு குறும்படம் போடலை. அல்லது ரெட் கார்டுனாவது கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கும் வந்து கொடுக்கல. அதை விட்டுட்டு இங்கே கமல் சார் வந்து சிவானி அம்மாவோட கடலை போட்டுக்கிட்டு இருந்தார். அதை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சிவானி அம்மா வந்து நல்லா சிவானியை கண்டிச்சுட்டு போனாங்க. அப்படிலாம் கண்டிக்காதீங்கம்மா, நல்லா கடலை போடட்டும் பாலாவும் சிவானிங்கிற மாதிரி கமல் அவருடைய பாணியிலே வந்து சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய தப்பும் இல்லைம்மா, இதுதான் நல்லதுங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அதுவும் தேவையில்லாமல் அந்த ஒரு மக்கள் அதிருப்தியை ஏற்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல அவர் தெலுங்கு தெரியுங்கிறத காட்டிக்கிறதுக்காக தெலுங்கில் பேசிகிட்டு இருந்தார். வழக்கம் போல் கமல் இன்னைக்கு முதல் கட்டமாகவே வந்து ஒரு 10 நிமிஷம் நியூ இயர் சாங்கை போட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். அந்த அவர் பேசுனதே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். மிச்ச நேரத்தில் தான் அவர் கண்டஸ்டன்ஸை போன வாரம் நடந்த விஷயங்களை பற்றி பேசினார். அதுவும் தேவையில்லாமல் ஆரியை தனியாக உட்கார வச்சு மற்றவங்கள வந்து பேச சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல இடையில் வந்து பாலா அவர்களை ஒரு சில இடங்களில் மட்டும் வந்து கண்டித்தார். கமல் அவர் சொன்னார், நான் என்னோடய மைக்கை தூக்கி போட முடியாது, நீங்கள் தூக்கி போட வைக்க முடியாதுன்னு சொன்னார். அந்த ஒரு விஷயம் சரியாக பண்ணார். நம்ம எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் வந்து இங்கே கமல் சார் செய்வார்னு நினச்ச எதுவுமே இங்கே வந்து அவர் செய்யலை. இதில் நம்ம முக்கியமாக வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, சோம் அவர்களும் அவர் வந்து ரொம்ப ப்ளே பாய் மாதிரி தன்னை துருன்னு காட்டிக்கிறாரு. அவரும் ஒரு ரம்யாவோட செகண்ட் ஃபார்ம் தான். அவரும் ஒரு சின்ன விஷ பாட்டில் தான். மற்றும் அஜித், சிவானி அவர்கள்லாம் ஏன் இருக்காங்கன்னே தெரியல. உலகத்தில் எத்தனையோ பேர் திறமையை வச்சுக்கிட்டு கோமாளி மாதிரி வெளியில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குக் வித் கோமாளியிலே பார்த்தீங்கன்னா பல கண்டஸ்டன்ஸ் திறமையானவங்களாக இருக்காங்க. பல லட்சக்கணக்கான பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. இன்னும் அஜித் வந்து வாய பாவம், சின்ன குழந்தை வாயில் பாட்டில் வச்சா இருக்கிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. எதுக்கு சிவானியும் அஜித்தும் உள்ளே வச்சுருக்காங்கங்கிறது தெரியல. அது கமலுக்கும் கூட தான் தெரியாமல் தான் இருக்குது. கமல் சார் அவர்கள் இன்றைக்கி நம்ம நினச்ச எதையுமே நடத்தவே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். கமல் அவர்களுக்கே ரெட் கார்டு கொடுக்க வேணும். ஏன்னா இன்றைக்கி அவர் எதுவுமே பெருசாக வந்து கண்டஸ்டன்ஸை வந்து கடிந்து பேசலை. பாலா அவர்களுக்கும் ரெட் கார்டு கொடுப்பார்னு பார்த்தோம், அதுவும் செய்யலை. உங்களுடைய கமெண்ட்ஸையும் இதில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.